கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி நம் தமிழ். நிலமதிர யானைப்படையும் கடலை ஆளும் கப்பல் படை மச்சு உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சவன் தான் தமிழன். அந்த தமிழன் செதுக்கின ஒரு காவியம் தான் இந்த தஞ்சை மண். எவன் ஒருவன் அலைக்கடல் நடுவே தன் ஆதிக்கத்தை செலுத்தினானோ, எவன் ஒருவன் மலை போன்ற கற்களை மடியிட வச்சு இந்த மாபெரும் கோவிலை எழுப்பினானோ, அந்த அருள்மொழி மறுமண் கட்டிய அதிசயம் இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்க்கணும். மூலமாக மிஸ்டரி சிஸ்டர் உங்கள் வழியில். நம்மளுக்கு இந்த கதை தெரியணும்னா நம்ம இங்கேருந்து நம்ம பின்னோக்கி பின்காலத்துக்கு நம்ம போகணும். கரெக்டாக 947 சுந்தர சோழனுக்கும் வனவாள் மாதவிக்கும் மகனாக பிறந்தவர் தான் அருள்மொழிவர்மர். இவர் பிறக்கும்போது சோழ சாம்ராஜ்யம் மிக பெரிய அளவில் பறந்தும் விரிந்தும் வலிமையாகவும் கட்டமைப்போட ஒரு வலிமையோடு இருந்துச்சு. எந்த அளவுக்கு இது இருந்துச்சோ அந்த அளவுக்கும் எதிரிகளின் ஆபத்தும் போர் பல வகையிலையும் இருந்துச்சு. இதெல்லாம் கடந்து கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வரும்போது தான் அவருக்கு ஒரு விஷயம் தோணுது. சோழ தேசம் காட்டுத்தீயாக பரவன அந்த நேரத்தில் தான் தமிழர்கள் உலகமெங்கும் தலை சிறந்தவர்களாக இருக்கணும்னு நினச்சி அவர் கட்டின ஒரு விஷயம் உலக அளவில் இன்னும் பேசப்படும். அதுதான் தஞ்சை பெருவுடையார் கோவில். அது எப்படி இருக்கணும் தெரியுமா? தலைமுறை கடந்தாலும் தமிழனோட பேரை சொல்லணும், வானத்தை எட்டி பிடிக்கணும். ஆனால் அது சாதாரண விஷயம் அல்ல. காவேரி கரையிலிருந்து கற்களை கொண்டு வரணும். ஒரு துளி சிமெண்ட் கூட இல்லாமல் வெறும் கற்களை வச்சே ஒரு கோபுரத்தை எழுப்பணும். சிற்பிகள் செதுக்க, யானைகள் கல்லை இழுக்க, ஆயிரக்கணக்கான மக்கள் ராப்பாகலாக உழைச்சி அந்த 216 அடி கோபுரத்துக்கு மேலே 80 டன் கல்லை ஏற்றும் போது ஒட்டுமொத்த தமிழகமே அங்கு வந்து நிற்கணும். இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த 80 டன் கல்லை 216 அடி தூரத்துக்கு எப்படி கொண்டு சேர்க்கிறது தான். அங்கே தான் தமிழனோட விஞ்ஞானத்தையும் பெருமையும் நம்மளால் பார்க்க முடியுது. 6 கிலோமீட்டருக்கு ஒரு மணல் பாதை அமைச்சு, எப்படின்னா 216 அடி உயரமுள்ள அந்த கோபுரத்தில் இருந்து 6 கிலோமீட்டர் மணல் பாதை அமைச்சு அது வழியாக யானைகள் மூலம் அந்த 80 டன் கற்களை கொண்டு போய் சேர்த்து அந்த கோபுரத்தை அமைக்கிறான். பார்த்தீங்களா? அதுதான் என் பாட்டன் ராஜராஜ சோழனோட பெருமை. ஆனால் ராஜராஜ சோழன் அங்கே என்ன சொன்னார் தெரியுமா? இது நான் மட்டும் கட்டலை, இதை சிற்பியும் உழைப்பாளிகளும் இவங்க எல்லாரும் சேர்ந்து கட்டினது, அவங்க பேரையும் கல்வெட்டில் செதுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தமிழனாகவே வாழ்ந்தவர் அவர். அப்படிப்பட்ட தஞ்சை பெருவுடையார் கோவில் மழை, வெயில், பனி, புயல், நிலநடுக்கம் போன்ற எல்லாவற்றையும் அசைத்து ஒரு சிங்கம் போன்று நிற்கிறது. அதுதான் நம்ம சோழனோட பெருமை. இது வெறும் கற்கள் அல்ல, தமிழனோட ரத்தம், சோழனோட கர்வம். உங்களுக்கு இந்த மாதிரியான நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா ஆலன் வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடன் எப்போதுமே நான் இணைந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.